Friends, நீங்க பாருங்க நம்ம லேப்டாப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா Chrome OS Flex வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் இன்ஸ்டால் பண்ற மெத்தட் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. Google Chrome OS Flex ன்னு சொல்லி ரீசெண்டா வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இருக்க பழைய லேப்டாப் கம்ப்யூட்டர்ல வந்து விண்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப வந்து ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த Chrome OS Flex வந்து நீங்க இன்ஸ்டால் பண்றது மூலமா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். Chrome OS Android யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுல ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மென்ட் என்னன்னா இதுல வந்து Play Store வந்து கிடையாது. இது ஒன்னு மட்டும் தான் இருக்கு. மத்தபடி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. விண்டோஸ் கம்பேர் பண்ணும்போது Chrome OS Flex உண்மையாவே ஃபிளெக்சிபிலிட்டி தான் இருக்கு. அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். Chrome OS பூட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் வேணும். மினிமம் வந்து 8GB பென்ட்ரைவ் ஆர் 16GB 32GB எந்த பென்ட்ரைவ் வந்தாலும் ஓகே. மினிமம் 8GB பென்ட்ரைவ் வந்து வேணும். ஸோ பென்ட்ரைவை உங்களோட லேப்டாப் ஆர் பிசியில் வந்து உங்கள் ஓஎஸ் வந்து பூட் பண்ணும். பிளகின் பண்ணிட்டு லேப்டாப் ஆர் பிசியில் Chrome ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு Chrome வெப் ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. வெப் ஸ்டோரில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும்னா Chromebook Recovery Utility இந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மேலே அந்த ஐக்கான் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு கிரியேட் அ ரெக்கவரி மீடியா ஃபார் யுவர் Chromebook அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். இதில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மினிமம் 8GB ஆர் லார்ஜர் தென் USB எவ்வளோ வந்தாலும் ஓகே. USB பென்ட்ரைவ், ஃப்ளாஷ் டிரைவ், மெமரி கார்டு, SD கார்டு எதோ வந்தாலும் ஓகே. ஆனால் மினிமம் 8GB இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8GB பென்ட்ரைவ் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கெட் ஸ்டார்ட் கொடுங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்தோன்னா செலக்ட் அ மாடல் ஃப்ரம் லிஸ்ட் அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபை Chromebook சொல்லி வந்து ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து கிளிக் பண்ணிட்டு Google Chrome OS Flex அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செகண்ட் வந்து பார்க்கும்போது Chrome OS Flex டெவலப்பர் அன்ஸ்டேபிள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. இப்போதைக்கு வந்து இது பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. இன்னும் ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு கொண்டு வரல, டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால தான் அன்ஸ்டேபிள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சின்னதாக மைனர் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஓகே, எல்லா ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கு தயார்னா நீங்கள் தாராளமாக நெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் இன்சர்ட் யுவர் USB ஃப்ளாஷ் டிரைவ் ஆர் SD கார்டு ஷோ ஆகும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட 2-3 பென்ட்ரைவ்லாம் இருந்துச்சுன்னா எந்த பென்ட்ரைவில் நீங்கள் பூட் பண்ணும் அந்த OS எங்கும்போது ஷோ ஆகும். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸ்டோரேஜோட மீடியா எவ்வளோன்னு சொல்லி ஷோ ஆகிட்டு நெக்ஸ்ட் கிரியேட் நவ் கொடுங்க. கிரியேட் நவ் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து சில டைமிங் எடுத்துக்கும். ரைட்டிங் ஆகிறது, டவுன்லோட் ஆகிறது, இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் நிறைய ப்ராசஸ் வந்து போகும். எனக்கு ஒரு 5 to 10 minutes கூட எடுத்துக்கல. அதுக்குள்ளே எல்லா ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் மேபி உங்கள் லேப்டாப்பில் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ரைட்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடும். எவ்வளோ டேட்டா யூசேஜ் வந்து எடுத்துக்குதுன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 900 MB 1GB வரைக்கும் எடுத்துக்கிச்சு. அதுக்கு மேலே எடுக்கல. 1GBக்குள்ளே இன்டர்நெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓகே. ரொம்ப இன்டர்நெட் எல்லாம் கிடையாது. 2GB 3GB எல்லாம் வந்து கிடையாது. 1GBக்குள்ளே தான் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இன்டர்நெட் ஸ்பீடாக இருந்தால் சீக்கிரமாக வந்து டவுன்லோட் ஆயிரும். டன் கொடுத்த உடனே Chrome OSோட Flex OS பூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களோட பென்ட்ரைவை எஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லேப்டாப் பிராண்டுக்கும் ஒவ்வொரு பூட் மெனு கீ வந்து இருக்குது. F9 இருக்குது, எஸ்கேப் இருக்குது, டெலிட் இருக்குது. இந்த மாதிரி ஐக்கான்ஸ் வந்து நிறைய இருக்கும். என்னோட F9, உங்களுக்கு F8 இருக்கலாம், எஸ்கேப்பாக இருக்கலாம், டெலிட் ஐக்கானா இருக்கலாம், எந்த ஐக்கானா வேணா இருக்கலாம். ஸோ வந்து ஃபைன் பண்ணிக்கோங்க. உங்களோட லேப்டாப் ஆர் பிசியை பவர் ஆன் பண்ணிட்டு பூட் மெனு கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு பூட் ஆப்ஷனுக்கு வந்து போங்க. அதில் போன உடனே நீங்கள் பூட் பண்ண பென்ட்ரைவோட நேம் வந்து ஷோ ஆகும். USB டிரைவ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் செலக்ட் பண்ண உடனே சில செகண்டில் வந்து வெல்கம் டு கிளவுட் ரெடி 2.0 ஷோ ஆகும். அண்ட் கீழே மோட்டர் வந்து பார்க்கும்போது ஃபாஸ்ட், செக்யூர் அண்ட் எஃபோர்ட்லெஸ் ஷோ ஆகிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கெட் ஸ்டார்டர் கொடுங்க. கெட் ஸ்டார்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். இன்ஸ்டால் ரெடி கிளவுட் ஷோ ஆகும் அண்ட் ட்ரை இட் ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ட்ரை இட் ஃபர்ஸ்ட்ங்கிறது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள எப்படிலாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் கிளவுட் ரெடி வந்து கொடுத்தீங்கன்னா எப்படின்னு தெரியாது. ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ட்ரை இட் ஃபர்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களோட வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் வைஃபை ஹாட்ஸ்பாட் இருந்துச்சுன்னா உடனே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அதை கொடுங்க. ஸோ அதை கொடுத்தோடனே 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். HILD 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். யூங்கிறது நீங்கள் தான். அதில் சைல்டு யூஸ் பண்ணால் அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த Chrome OSக்காகவே மெயில் ஐடி ஏதாவது கிரியேட் பண்ண வச்சுங்க. கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணலாம். அல்லது உங்களோட பழைய மெயில் ஐடி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மெயில் ஐடி அங்கே என்டர் பண்ணுங்கள். இப்போது யூசர் நேம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கொடுங்க. நோ தேங்க்ஸ் ஆர் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் ஃபைனலாக யூ ஆர் ஆல் செட் ஷோ ஆகிட்டு கெட் ஸ்டார்டர் கொடுங்க. அவ்வளோதாங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்களே வந்து பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ட்ரை பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக
ரைட் நவ் கொடுத்து பார்த்தாச்சு, நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. இதில் கீழே வந்து பார்க்கும்போது டாஸ்க் பார்க்கில் க்ரோமு, ஜிமெயில், கேலண்டரு, மீட்டு, ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைல்ஸுங்கிறதா ஃபைல் மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது சின்னதாக ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதான் லான்ச்சர். அதை நம்ம கிளிக் பண்ணும்போது கூகுள் சர்ச் பார் ஷோ ஆகும். அண்ட் கூடவே கூகுள் அசிஸ்டன்டோட ஆடாக இருக்கும். அண்ட் கீழே என்னென்ன ஆப் இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது யூடியூப் மியூசிக்கு, கூகுள் க்ரோமு, வெப் ஸ்டோரு, இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க நிறைய ஆப்ஸ். பட் இதில் சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா ப்ளே ஸ்டோர் வந்து இல்லை, இது ரொம்ப வருத்தமான செய்தி. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது குயிக் செட்டிங்ஸ், அதாவது ஆக்ஷன் சென்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது நீங்கள் விண்டோஸ் பிசியில் வந்து பார்த்துருப்பீங்க, ஒய்ஃபை ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, ப்ளூடூத் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிரைட்னஸ், வால்யூம் டவுன் பண்ணுறது, அண்ட் நியர்பை ஷேரு, ஸ்க்ரீன் கேப்சர் ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போது நம்ம செட்டிங்ஸ் கிளிக் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுது, நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இதில் நெட்வொர்க்கு, ப்ளூடூத்து, என்னென்ன டிவைஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் அக்கௌண்ட்ஸு, நம்மளோட இப்போ ஜிமெயில் ஐடி கொடுத்து நம்ம வந்திருக்கோம், அதோட அக்கௌண்ட் ஷோ ஆகும். அண்ட் கீழே வந்து பார்க்கும்போது அட்வான்ஸ்டு, அதை நம்ம கிளிக் பண்ணும்போது டேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபைல் மேனேஜர் ஷோ ஆகும். அண்ட் ஃபைனலாக அபவுட் க்ரோம் வாய்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அண்ட் இப்போ நம்ம டெவலப்பர் ஸ்டேஜில் இருக்கிறனால அந்த வருஷன் நேம் ஷோ ஆகுது. அண்ட் நீங்கள் அப்படியே ஸ்டேபிள் வருஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்து அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரை இட் ஃபஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் பண்ணுவோம். எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லி வந்து பார்ப்போமா? குயிக் செட்டிங், அதாவது ஆக்ஷன் சென்டரை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு ஜிமெயில் ஐடி லாகின் ஆகிருக்கும். அது பக்கத்தில் சைன் அவுட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அவுட் ஆகும். சைன் அவுட் ஆகிட்டு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்கன்னா மறுபடியும் உள்ளே வந்து போகும். கீழே இன்ஸ்டால் கிளவுட் ரெடி வந்து கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் சடம் ஐக்கான் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்ஸ்டால் கிளவுட் ரெடி அந்த 2.0 வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ இன்ஸ்டால் கிளவுட் ரெடி 2.0 ஷோ ஆகும். இப்போ கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். இப்போ வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, இது மூலமாக உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில் ஒட்டுமொத்த டேட்டா என்டையர் டேட்டாவும் எரேஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுக்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து பேக்கப் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சின்னதாக ஒரு பார்ட்டிஷன், ஒரு டிரைவ் மட்டும் டெலிட் ஆகும்னு நினச்சிருப்பீங்க. பட் அப்படி கிடையாது, எல்லா பார்ட்டிஷனும் எல்லா டிரைவும் வந்து டெலிட் ஆகும், எந்த ஒரு டேட்டாஸும் இருக்காது. அதனால் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும். அதில் 20 மினிட்ஸ் வந்து ஷோ ஆகுது. பட் எனக்கு ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து மொத்தமாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது அப்படி தான் வந்து ஷோ ஆகுது. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் 20 மினிட்ஸில் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு டைமர் ஷோ ஆகும். 1 மினிட் வந்து ஷோ ஆகும். 1 மினிட் ஷோ ஆகும். அப்படியே வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு உங்களோட பிசி வந்து சடன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். அண்ட் உங்களோட டிவைஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். ஸோ 1 மினிட் கம்ப்ளீட் ஆனவொன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சடன் ஆகும். சடன் பண்ணிட்டு மறுபடியும் பவர் ஆன் பண்ணுங்கள். பவர் ஆன் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு க்ரோம் லோகோ வந்து ஷோ ஆகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் க்ரோம் ஓஎஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் வந்து ட்ரை இட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கிளவுட் ரெடி கொடுத்து எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ப்ராசஸ் தான், ரொம்ப பெரிய மெத்தட்ஸ் எல்லாமே வந்து கிடையாது. நீங்கள் க்ரோம் வெப் ஸ்டோரில் போகிறீங்க, எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறீங்க, யூட்டிலிட்டி ரெக்கவரியை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலமாக பூட் பண்ணுறோம், பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த பூட்டிங் பண்ணுறதை அதே சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறனாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். அல்லது நீங்கள் பழைய லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ் லினக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக க்ரோம் ஓஎஸ் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா க்ரோம் புக் இருக்குது. அண்ட் அதை யாரும் பை பண்ணி யூஸ் பண்ண முடியாதவங்க இந்த க்ரோம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட பழைய லேப்டாப் பிசி வந்து க்ரோம் புக் மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே வந்து சொல்கிறேன், தெரியலனா வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். யாராவது ஷோ ஆச்சுன்னா சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து க்ரோம் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என்ன எரர் ஷோ ஆகுது, ஏதாவது ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வருமா, அண்ட் என்னென்னலாம் எரர் ஷோ ஆகுது அதெல்லாம் வந்து தெரியாது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். எனக்கு போக ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஏதாவது எரர் ஷோ ஆச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான தனி வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அப்போது அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதனால் இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் க்ரோம் ஓஎஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது பார்க்கணும்னாலும் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஏதாவது வேணுமா, க்ரோம் ஓஎஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.